வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யறது, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுன்னு இந்த கால வாழ்க்கை முறை ரொம்பவே மாறிடுச்சு. அதனால இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஜிம்முங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அவசியமாயிடுச்சு. சிலர் ஃபேஷனுக்காக, சிலர் உண்மையில் உடல் மேல இருக்கிற அக்கறைக்காக, இன்னும் சிலர் எல்லாரும் போறாங்களே நாமும் போவோம்னு பல வெரைட்டிகள்ல ஜிம் நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணங்கள் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா ஜிம் போகணும்னு முடிவு பண்ணிட்டாலோ இல்ல போகணும்னு நினைச்சாலோ முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. ஜிம் போறதுக்கு முன்னாடி நாம எதுக்காக போகணும்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. அதாவது உடல் எடை ஏத்தணுமா, குறைக்கணுமா, உடலை ஃபிட்டா வச்சுக்கணுமான்னு முடிவு பண்ணுங்க. இதை சரியா முடிவு பண்ணிட்டாலே நீங்க பாதி ஜெயிச்சிட்டதா அர்த்தம். அடுத்து வெறும் ஜிம் மட்டும் போயிட்டு வந்து இஷ்டத்துக்கு வீட்டில் வெளியே சாப்பிட்றதுனால உடம்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. ஜிம் போய் உங்கள் நேரத்தையும் காசையும் உடல் உழைப்பையும் கொடுக்குறீங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்கணும்ல. அப்போது கொஞ்சம் வாயையும் கட்டணும். கண்டதையும் சாப்பிடாம ப்ராப்பரான டயட் ஃபுட்ஸ், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ்ன்னு சாப்பிட ஆரம்பிங்க. இது மாற்றத்துக்கான 2வது படியாக இருக்கும். ஜிம் போன உடனேயே ஹெவி வெயிட் லிஃப்டிங், கடினமான பயிற்சின்னு செஞ்சீங்கன்னா 1 வாரம் கூட தாங்க மாட்டீங்க. சோர்வு, உடல் அசதி வந்துடும். அப்புறம் ஜிம் போகவே பிடிக்காது. ஜிம் பற்றி தெரிஞ்ச பலருக்கும் தெரியும், ஜிம் போன சில வாரங்களுக்கு உடல் கடுமையாக வலிக்கும். அந்த நேரத்தில் ஹெவி வெயிட் தூக்குனா சொல்லவே வேணாம், நிச்சயம் உடம்பு தாங்காது. அதனால ஜிம் சேர்ந்த கொஞ்ச வாரங்களுக்கு மைல்டான விஷயங்களை செய்யுங்க. ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப், ஸ்ட்ரெச் செஞ்சுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜிம் சேர்ந்த ஒரே வாரத்திலேயே சும்மா கண்ணாடி முன்னாடி நின்று உடம்புல மாற்றம் தெரியுதா, வெயிட் ஏறிடுச்சா, குறைஞ்சிடுச்சான்லாம் பார்க்கக்கூடாது. ஒரே வாரத்திலேயோ ஒரே மாசத்திலேயோ எந்த மாற்றமும் தெரியாது. டாக்டர்ஸ் அட்வைஸ் படி ஒருத்தரோட உடம்புல எக்ஸசைஸ்னால மாற்றம் தெரிய குறைஞ்சது 7 இருந்து 9 வாரங்கள் வரைக்கும் ஆகுமா. அப்போதான் நீங்க முழுசா ஒரு சிறிய மாற்றத்தையாவது பார்ப்பீங்க. ஜிம் போனா அதிகப்படியான தண்ணீர், போதுமான அளவு தூக்கம், இந்த 2ம் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க ஒர்க் அவுட் செய்யற போது வியர்வையினால உங்க உடம்புல இருக்கிற தண்ணி வெளியே போகும். இதை சரி செய்ய நீங்க எப்பவும் குடிக்கிற தண்ணியை விட 1 மடங்கு அதிகமாக குடிக்கணும். அதே போல தூக்கமும் ரொம்ப அவசியமான ஒன்று. நீங்க உடற்பயிற்சி செய்யும் போது ஏற்படுற மாற்றத்தை விட ஓய்வெடுக்கும் போது உங்க உடம்புல அதிக மாற்றங்கள் நடக்கும். மசில் வளர்ச்சி, மசில் குறையிறது போன்ற எல்லா வேலைகளும் தூங்கும் போது தான் நடக்கும். அதனால 8 மணி நேர தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எதுவும் சாப்பிடாம வெறும் வயிற்றுல பயிற்சி செய்யக்கூடாது. அது உங்க தசைகளை ரொம்ப சோர்வாக்கிடும். உங்க உடலுக்கு அது எதிராக மாறிடும். அதனால ட்ரைனர் சொல்ற லைட்டான ஃபுட்ஸை சாப்பிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிம்ல நீங்க யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸை பலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல ஒர்க் அவுட் செய்யும் போது உருவாகிற வியர்வை அந்த எக்யூப்மெண்ட் மேலே தான் விழும். ஸோ அதை நாமும் பயன்படுத்துகிறப்போ நமக்கு கண்டிப்பாக தோல் சார்ந்த பிரச்சனைகள் வர அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. அதனால ஜிம் போயிட்டு வந்த உடனேயே குளிச்சிடுறது பெட்டர். சிலர் ஜிம் போயிட்டு வந்து சோர்வில் அப்படியே பெட்டில் படுத்துருவாங்க. இதை செய்யவே கூடாது. நீங்கள் செஞ்ச 1 மணி நேர உழைப்பை இந்த கொஞ்ச நேர குட்டி தூக்கம் கெடுத்துடும். இதனால தூக்கத்தை தவிர்ப்பது நல்லது. பலர் ஜிம் சேர்ந்த உடனேயே புரோட்டீன் பவுடர், அப்படி இல்லைன்னா மற்ற சப்ளிமெண்ட்ஸை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது தேவையில்லாத விஷயம். ஆரம்பத்தில் நல்ல சத்தான உணவு, பழங்கள், காய்கறிகள்னு சாப்பிட்டு தேவையான எனர்ஜியை பெறலாம். உடல்ல சில மாற்றங்கள் தெரிய தொடங்கின பிறகு, அதாவது சில வாரங்கள் கழிச்சு உங்க ட்ரெய்னர் அட்வைஸ் படி உங்க உடலுக்கு ஏற்ற மாதிரியான தேவைப்பட்டா மட்டும் சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி குடிக்கலாம். சோஷியல் மீடியாவில் சில வாரங்களில் உடம்பு மாறிடுச்சுன்னு பல வீடியோக்களை பார்க்கலாம். ஆனால் உண்மையான மாற்றம் தொடர்ந்து செய்கிற பயிற்சி, நல்ல உணவு பழக்கம் மற்றும் பொறுமையால் மட்டும்தான் கிடைக்கும். உங்கள் உடலை மதித்து மெதுவாக முன்னேறுங்க.
கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஜிம்முங்கிறது வெறும் உடல் அழகுக்காக மட்டும் இல்ல, அது நல்ல ஆரோக்கியம், அதிக நம்பிக்கை கொடுக்கும் மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை உருவாக்கும் ஒரு பழக்கம். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கோ அண்ட் ஹிட் த ஜிம்.